இருந்தாலும் முறையாக விடையளிக்க முடியாமல் இருக்கின்ற சில பலவீனமான நிலைமையில் இருக்கும். எனவே உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய உள்வாரியான விடயம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத முதலாவது வந்து நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். அதே போல் உங்களோட தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ளணும். ரைட், உங்கள் மீதான உங்களோட நம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ளணும். இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் வந்து குறைஞ்சி போற நிலைமையை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நிறைய பரீட்சைகள் நடைபெற்றிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்த வினா பத்திரங்களை செய்து பார்த்திருப்பீங்கள். புள்ளிகள் எத்தனை எடுத்திருக்கிறீங்கன்ற ஒரு அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே உங்களோட தற்போதைய புள்ளியில நீங்க கவனம் செலுத்தி நான் என்ன பெரு குறிப்பிட்ட பாடத்தில் எடுக்கலாம்ங்கிறத வந்து நீங்க ரியலைஸ் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப நான் இந்த பரீட்சையில மொத்தமாக என்ன பெரு எடுப்பேன் தொடர்பான ஒரு கோலை நீங்க செட் பண்ணி கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு மாணவனும் நான் இந்த பரீட்சையில ஓல் ஏ எடுப்பேன் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரணும். நீங்க பிரிக்கிற மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, நான் ஓல் ஏ எடுப்பேன்ங்கிறது இருக்கணும். ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்றேன். மிஸ்டர் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் ஒரு சைக்கிளிஸ்ட். அவர் ஒரு புற்றுநோயாளி, ஒரு கேன்சர் பேஷண்ட். அவர் 2096 அவர் ஒரு புற்றுநோயாளியாக, மூளை புற்றுநோயாளியாக அடையாளம் காணப்படுகிறார். அவர் 2003 பிரான்ஸ்ல நடைபெற்ற ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் சைக்கிள் சாம்பியன் போட்டியை தங்கப்பதக்கம் பெறுகிறார். அதே போன்றபடி ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் 2004, 2008 ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் பெறுகிறார். அவர் இன்றும் உயிர் வாழுகிறார். அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான மந்திரம் என்னவென்றால், லான்ஸ் யூ ஆர் வெரி ஹெல்த்லி மேன். நான் மிக ஆரோக்கியமாக இருக்கிறேன். லான்ஸ் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார். எனவே எங்களுடைய மாணவர்களும் தூங்க போனதிலிருந்து தூக்கம் வார வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று லான்ஸ் சொன்னது போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் என்னவென்றால், நான் ஓல் ஏ எடுப்பேன். நீங்கள் தூங்கலாம், உங்களுடைய மனம் தூங்காது. எனவே உங்களுடைய மனதுக்கு அந்த மெசேஜை நீங்கள் ஏற்றி வையுங்கள். தூங்க போகின்ற நேரம், தூக்கம் வருகின்ற வரைக்கும், தூக்கம் வருகின்ற வரைக்கும் நான் ஓல் ஏ எடுப்பேன் என்று நீங்கள் அந்த மெசேஜை கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் சிறந்த பெறுபேறுகளை பெறுவீர்கள் என்பதையும் நான் சொல்லிக்கொள்றேன். அடுத்த விடயம், 6வது விடயம் என்னவென்றால், உங்களுடைய மனதிலே இருக்கின்ற உங்களை காயப்படுத்தக்கூடிய, உங்களுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய எல்லா விடயங்களிலும் இருந்து உங்களுடைய மைண்டை நீங்க ஃப்ரீ ஆக்கி எடுக்கணும். சரிதானே? அது காதலாக இருக்கலாம், வேறு வகையான நிலைமைகளாக இருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் உங்களை தூரமாக்கி கொள்ள வேண்டும். சில பேர் இந்த மொபைல் டிவைசஸ்களை வச்சு கேம் விளையாடுறாங்க. அதே போல இணையதளங்களை மிஸ்யூஸ் பண்றதை நாங்கள் பெற்றோர்களுடாக அறிகிறோம். மிக முக்கியமாக கவனமாக இருங்க அன்புக்குரியமானவர்கள். அதெல்லாம் உங்களுடைய கவனத்தையும் பரீட்சை தொடர்பான உங்களுடைய அவதானத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே அதில் இருந்து உங்களுடைய மனதை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை நீங்கள் ஃப்ரீ யுவர் மைண்ட். உங்களோட மனதை வந்து நீங்க வந்து ஃப்ரீ ஆக்கி விடுங்க. ரைட். எனவே உங்களோட கவனம் முழுவதும் கற்றலிலே இருக்கட்டும். ரைட், கற்றலில் இருக்கட்டும்ங்கிறது முதலாவது விடயமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். 2வது விடயம், குறிப்பாக வந்து உங்களோட தொடர்பாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க இந்த காலப்பகுதிக்குள்ள ஒழுங்குபடுத்தணும். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய பாட புத்தகங்களை வந்து இப்ப படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு எடுக்காம, நீங்க ஏற்கனவே வந்து சிறு குறிப்புகள் எடுத்திருப்பீங்க, ஷார்ட் நோட்ஸ்கள் எடுத்திருப்பீங்க. அதைத்தான் இப்ப நீங்க படிக்கணும். அதைத்தான் இப்போ நீங்கள் படிக்கணும். சில மீட்டுறதுக்கான 5 வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் எந்த வகையான லேர்னராக இருக்கிறீங்களோ, லேர்னிங் ஸ்டைல் உள்ள ஆளாக இருக்கிறீங்களோ, அதற்கேற்ப நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட கற்றல் பாணிக்கு ஏற்ப உங்களோட ரிவிஷனை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். குறிப்பாக உலகத்தில் இருக்கிற பல பரீட்சைகளுக்கும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த டேக் நோட்னு சொல்லுவார், குறிப்பெடுக்கிற முறைங்கிறது வந்து எல்லா பாடத்துக்குமான ஷார்ட் நோட்ஸ்கள் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸ்களை தான் இப்போ படிக்கணும். என்றால் பெரிய பாட புத்தகங்கள் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற நேரம் இவ்வளோத்தையும் நான் படிக்கணுமாங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள ஆட்கொள்ளும். எனவே வந்து நீங்கள் உங்களோட ஷார்ட் நோட்ஸ்கள் எடுத்து அல்லது ஃபுட் நோட்டுகள் போட்டிருப்பீங்க அல்லது ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டாயம்
உங்களோட நோட்ஸுக்கு ஏற்ப நீங்கள் செப்பரேட் பண்ணி ஒழுங்குபடுத்தி அதில் தான் இப்போ நீங்கள் படித்து கொண்டு வரணுங்கிறதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வித்தியாசமான பாடங்கள் இருக்கும். உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி கட்டாயம் எடுக்க வேண்டிய பாடங்கள் இருக்கும். எனவே உங்களோட வீட்டில் உங்களோட டைம் டேபிளை வந்து ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. ரைட், ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. எனக்கு எப்போ பாடம் இருக்குது, இந்த டைம் டேபிளில் நீங்கள் காப்பி பண்ணி ஒட்டுறதை விட உங்களுக்கான எந்த நாளில் என்ன பாடம் என்ன நேரம்ங்கிறத நீங்கள் குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்வீங்கன்னால் உங்களுக்குள்ள டென்ஷன் ஆகாமல் ஒரு அட்டென்ஷனான நிலைமை உங்களுக்குள்ள தோற்றுவிக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிற அறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு அட்மாஸ்பியரான ஒரு பிளேஸை நீங்கள் தெரிவு செய்யுங்க. அதில் உங்களோட பாட புத்தகங்கள் உங்களோட ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் செப்பரேட் பண்ணி அழகாக வடிவாக ஒழுங்குபடுத்தி வச்சு கொண்டீங்களானால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பயம் வர மாட்டாது. அப்போ எதை படிக்கணும்னு தெரியாமல் இருக்குது, எல்லாமே வந்து சிக்கலாகி போயிருக்குதுன்னு மாணவர்கள் சொல்லுவாங்க. காரணம் என்றால் ஒரு ஒழுங்கு இல்லை. ஒரு ஒழுங்கு இருக்குமாக இருந்தால் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு பக்கம், ரைட், ஸ்கூலால் அனுப்பப்பட்ட ஆசிரியரால் அனுப்பப்பட்ட நோட்ஸ் ஒரு பக்கம், நான் தேடி எடுத்த பெற்றுக்கொண்டவைகள் ஒரு பக்கம் வைக்கிறோம் என்றால் பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் தான் ஆன்லைனில் கிளாஸ் போது சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்வார். நானும் ரொம்பாக ஆசிரியர் சொல்கிற விடயங்களுக்கு குறிப்பெடுக்கிற ஒரு ஆளாக நான் இருப்பேன் என்றால் எனக்கு பயம் குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து மிக முக்கியமாக நான் இந்த கால பகுதியில் ஒரு நேர சுசி ஒன்று நான் எனக்கு தயார்படுத்திக் கொள்ளணும். நான் எந்த நேரம் எழும்ப போகிறேன், எப்போ நான் எந்த வளமையான ரூட்டீனான செயற்பாடுகள், அதே போல் ஓய்வுக்காக டைம் எடுக்க போகிறேன், எந்த பாடத்தை எந்த நேரம் படிக்க போகிறேன் என்றால் டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளையில் எல்லா பாடமும் படிக்கிறதுக்கான ஒரு டைம் டேபிள் படணும். அந்த டைம் டேபிளில் வந்து ஓய்வுக்காகவும் நாளாந்த தேவைகளுக்காகவும் நேரம் ஒதுக்கப்படணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் இடையில் 10 தொடக்கம் 20 நிமிடங்கள் அவகாசம் கொடுக்கப்படணும். அதே போன்று சிலருக்கு பகலையில் படிக்கிறது இலகுவாக இருக்கும், சிலருக்கு இரவையில் படிக்கிறது இலகுவாக இருக்கும். எனவே ஏண்ட பெஸ்ட் டைம் எது படிக்கிறதுக்கு, எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கிற பெஸ்ட் டைம் எதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். நான் தான் பரீட்சை எழுத போகிறேன். எனவே எனக்கு எது படிக்கிறதுக்கு லேசி, பகலா இரவா, ஹார்ட் டைம் சாஃப்ட் டைம்னு நாங்கள் உளவியலில் பயன்படுத்துவோம். ஹார்ட் டைமில் வந்து சாஃப்ட் சப்ஜெக்டை படிக்கணும், சாஃப்ட் டைமில் வந்து ஹார்ட் சப்ஜெக்ட் படிக்கணும். காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கின்ற நேரம் வந்து ஹார்ட் டைம் ஆகும். மாலை 6 மணிலேருந்து மறுநாள் 9 மணி வரைக்கும், காலை 9 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை வந்து சாஃப்ட் டைமாகவும் பார்ப்பாங்க. எனவே வந்து எனக்கு ஹார்டாக இருக்கிற பாடங்களை வந்து நான் சாஃப்ட் டைம்லையும், சாஃப்டாக இருக்கிற பாடத்தை வந்து ஹார்ட் டைமில், எனக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக இலேசாக இருக்கிற பாடத்தை வந்து அந்த ஹார்ட் டைமில் வந்து நான் கொண்டு போகிறதுக்கு நான் பழகிக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து அந்த பலருக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் வந்து எனக்கு மறந்து போகுது என்று கேட்கிறாங்க. உண்மையிலே வந்து செவி மூலமாக எனக்கு எட்டப்படுகின்ற விடயங்கள் வந்து இந்த மனசில் வந்து 10% 20% வந்து ஞாபகம் இருக்கும். நான் எதை கேட்கிறோனோ அது 20%, எதை பார்க்கிறோனோ அது 30%, எதை கேட்டு பார்க்கிறோனோ அது 50%, எதை கேட்டு பார்த்து சொல்லி செல்லுகிறோனோ அது 70%, எதை கேட்டு பார்த்து சொல்லி செய்து பார்க்கிறோனோ அது 90% என்று உளவியல் சொல்லுகிறது. ஞாபகப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் நான் படித்து, நான் எழுதி பார்த்து, நான் விடையளித்து பார்த்து நூடாக எனக்குள்ளே ஞாபகப்படுத்துதலை சிறப்பாக நான் வைக்கலாம். எனவே எனக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கிறதோ, ரைட், எனக்கு படிக்கிறதுக்கு வந்து நான் ஆடிட்டரி இன்டெலிஜென்டாக இருக்கலாம், விஷுவல் இன்டெலிஜென்டாக இருக்கலாம், கென்சடிக் இன்டெலிஜென்டாக இருக்கலாம், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்டாக இருக்கலாம், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்டாக இருக்கலாம், மியூசிக்கல் இன்டெலிஜென்டாக இருக்கலாம், நேச்சுரல் இன்டெலிஜென்டாக இருக்கலாம். எனக்கு எது, நான் என்ன மெத்தட்டை யூஸ் பண்ணினால் எனக்கு இலகுவாக. சிலர் வந்து பை ஹார்ட் பண்ணுவாங்க, மொத்தமாகவே மனப்பாடமாக்குவாங்க. சிலர் வந்து எழுதி படிப்பாங்க. சிலர் வந்து என்கிட்ட கேள்விகளுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் லேர்னிங் ஸ்டைல் வந்து வித்தியாசம். எனவே எனக்கு எது யூஸாக இருக்குமோ என்றதை பார்த்து, அது ஃப்ளஷ் கார்ட் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது செல்ஃப் டீச்சிங்கோ குரூப் டீச்சிங்காக இருக்கலாம், அல்லது வந்து குறிப்பாக வந்து கொஷன் அண்ட் ஆன்சர் ஃபார்முலேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம். எனக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதை நோக்கி நான் இந்த கற்றலை மேற்கொள்கிற வந்து சிறப்பாக இருக்கும் என்று நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த விடயம்தான் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் இடையில் வந்து நீங்கள் ஒரு 10 to 20 minutes வந்து
பிரேக் பண்ணணும். இதை சொல்றது வந்து உளவியல்ல ஸ்டாப் அண்ட் ஸ்டார்டிங் சிஸ்டம்னு சொல்லுவார்கள். அதாவது நிறுத்தி தொடர்ந்து கற்றல். ஒவ்வொரு பாடத்துக்கும் என்றால் மேலே உள்ள பகுதியை நீங்க ஆர்வமாகவும் இங்க கிடைப்பகுதியை வந்து நேரமாகவும் எடுத்துக்கொண்டால் நீங்க நல்ல ஆர்வமா இருக்கிற நேரம் படிக்க ஆரம்பிக்கிற நேரம் நேரம் போக 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 உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஆனால் இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்டிங் சிஸ்டத்துல நீங்க படிச்சீங்க என்றால் ஆர்வமா இருக்கிற நேரம் அரை மணித்தியாலம் படித்து விட்டு ஒரு 10 அல்லது 20 நிமிடம் இடைவெளி விட்டு மீண்டும் நீங்க ரிலேஸ் ஆகிற நேரம் ஒரு நல்ல ஒரு உள ஆரோக்கியத்துக்கு வருவீங்க. அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஸ்டாப் பண்ணி திரும்ப ஒரு இடைவெளி எடுத்துட்டு ஒரு ரிலாக்ஸ் எடுத்துட்டு நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நீங்கள் 1.5 மணித்தியாலம் மிகவும் சிறப்பாக படித்திருப்பீங்க. அரை மணித்தியாலம் அல்லது 50 நிமிடமோ அல்லது இன்னும் ஒரு மணித்தியாலமோ நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஓய்வாக இருந்திருப்பீர்கள். எனவே உங்களோட கற்றல் வந்து சிறப்பாக பிரதி செய்யப்பட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது வந்து மிக முக்கியமான விடயம், இந்த கடந்த கால வினாக்களோடு உங்களுக்கு இருக்கிற பரிச்சயம். பரீட்சையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவு தூரம் கடந்த கால வினாக்களை வந்து செய்து பார்க்குறீங்களோ அதோடு உங்களுக்கு எந்த அளவு தூரம் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அதுதான் கேள்விகளாக வரப்போகுது. உதாரணமா 2021 கடந்த 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற கேள்விகள்ல வந்து கணிசமான கேள்விகள் வரும். எனவே குறைந்தது 5 வருட கால கடந்த கால வினாக்கள் தொடர்பான ஒரு வந்து குறிப்பாக இரவோட மாலையிட முற்பகுதியில வந்து நீங்க இந்த பகுதி நேர அதாவது இந்த எம்சிக்யூ கேள்விக்கான கேள்விகளை செய்து பார்க்குற நேரம் நீங்க அதுல ஒரு பரிச்சயம் வருவீங்க என்றால் சுருக்கமாக கேள்வி அளிக்கும் 4 விடைகள் அல்லது 5 விடைகள் தந்திருப்பாங்க 60 அல்லது 50 அதுங்கிறதையும் நீங்க மனசுல கொள்ளணும். எசே கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கட்டுரை வினாக்களை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கட்டுரை வினாக்களை நீங்க சந்திக்க வேண்டி வரும். உங்களுடைய நினைவாற்றல் அடிப்படையாக வைத்து கேள்விகள் கேட்பாங்க. அதே போல சில பிரச்சனைகளை தந்து அதுக்கு தீர்வு காணணும் என்று சில கேள்விகளை கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஆய்வு அடிப்படையிலான சில கேள்விகள் அங்கே கேட்கப்படும். இன்னும் ஒரு விடயம்தான் சார்பு தன்மை அடிப்படையிலான சில கேள்விகள் கேட்கப்படும். குறிப்பாக வந்து உங்களோட மெமரி பேஸ்ட் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட விடயங்கள் இல்லை சொற்களை அல்லது அந்த அமைப்புகளை மாற்றி ரைட் அல்லது மாற்றத்துக்கு உட்படுத்தாம மிகச்சிறிய சிறு மாற்றத்துக்கு உட்படுத்தி அந்த விடயங்களை அப்ளை பண்ணுமாறு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது வரலாறு பாடத்தில், வணிக பாடத்தில், பொருளியல் பாடத்தில் வந்து இப்படியான கேள்விகள் கேட்கப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் தீர்வுகள் காணப்படணுங்கிறதுக்கான பிரச்சனையை தந்து மாணவர்கிட்ட சில பிரச்சனையை தந்து மாணவர் அந்த பிரச்சனையை எப்படி அவர் தீர்க்கிறார் என்கிற அந்த அந்த திறனையும் வேகத்தையும் அது வேண்டி நிற்கும். எனவே கேட்கப்படுற வினாக்கள் வந்து நிபந்தனைகளை கொண்டதாக இருக்கும் அல்லது சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக கணிதம் அல்லது கணக்கியல் அல்லது பௌதிகவியல், இரசாயனவியல் இப்படியான பாடங்களில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங், இப்போ காரணிப்படுத்தலாக இருக்கலாம் அல்லது தேற்றமாக இருக்கலாம் அல்லது சில கணக்குகளாக இருக்கலாம். இப்படி வயதுகளை பற்றி கேட்பாங்க, சில கொடுக்கல் வாங்கல்களை பற்றி இந்த கேள்விகள் வந்து இப்படியான ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் எல்லாம் வரும். 3வது வகை வந்து கட்டுரை கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பேஸ் கொஷின் சொல்லுவோம். மாணவர ஆய்வு திறனையும் ஆய்வுட முடிவுகள் மீதான உறுதிப்பாட்டையும் வேண்டி நிற்கிறதாக இந்த வினாக்கள் வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு